கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே. கடைசி மனிதனுக்கும் உரிமை கிடைத்திட அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே. கடைசி மனிதனுக்கும் உரிமை கிடைத்திட அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே. மாநகரில் பிறந்திட்ட இறைவா, பாமர மக்களின் தனி பெரும் தலைவா, அன்னை பீமபாய் கரங்களில் தவழ்ந்து தந்தை ராமுஜியின் அன்பினில் வளர்ந்து அண்ணலின் இயற்பெயர் பீமாராவாம். அவரால் ஒளிந்தது இந்திய நாடாம். அம்பே வாடாவே அண்ணலின் ஊராம். அதனால் அவர் பெயர் அம்பேத்கராம். 5 வயதினில் ஆரம்ப பள்ளியில் அமர்ந்து படித்தாரே அண்ணனும் கோணியில். ஜாதி வெறி பிடித்த மனிதர்கள் நடுவில் சரித்திரம் படைத்திட உதித்தார் உலகில். மனித நேயத்தின் அடையாளம் நீரே, மற்றவர் வாழ்ந்திட வாழ்ந்தவர் நீரே. மானிட உலகின் மணிமகுடம் நீரே, மறைந்தும் மறையாத அதிசயம் நீரே. அறியாதோர்க்கு விளக்கமும் நீரே, ஆதிக்க ஜாதிக்கு கலக்கமும் நீரே. இயலாதோர்க்கு நம்பிக்கை நீரே, ஈகை உள்ளம் கொண்டவர் நீரே. உயர்வினை ஏழைக்கு பகிர்ந்தவர் நீரே, ஊமைகள் எங்கள் தலைவனும் நீரே. எளியோர் வாழ்வின் லட்சியம் நீரே, ஏற்ற தாழ்வினை உடைத்தவர் நீரே. ஐயன் புத்தனின் வழியும் நீரே, அறநெறி சொல்லும் மொழியும் நீரே. ஒருமை பாட்டின் சின்னமும் நீரே, ஓங்கி ஒலிக்கும் விடுதலை நீரே. வானில் படர்ந்த நீலமும் நீரே, நீலம் படர்ந்த மாமலை நீரே. காலத்தை வென்ற கலங்கரை நீரே, ஞாலத்தை அறிவால் அளந்தவர் நீரே. நெருப்பினில் ஒழுகும் தேன் துளி நீரே, இருட்டினில் ஒளிரும் தீபமும் நீரே. அசையாதோரை அசைத்தவர் நீரே, அன்பால் வென்ற அண்ணலும் நீரே. விடுதலை போரின் பாதையும் நீரே, விடையாய் வாழ்ந்த மேதையும் நீரே. 4 திசைகளின் நாயகன் நீரே, நானிலம் போற்றும் தலைமகன் நீரே. 6 அடி உயர நூலகம் நீரே, அறிவு அன்னையின் பாலகன் நீரே. அழகு கண்களை கொண்டவர் நீரே, அதிலே கருணையை பொழிந்தவர் நீரே. பனிமலர் இதழாய் சிவந்தவர் நீரே, எரிமலை முழக்கம் கொடுத்தவர் நீரே. அழகிய சிற்பத்தின் வடிவமும் நீரே, அறிவே உருவாய் ஆனவர் நீரே. பகை வரும் நேசிக்கும் தைரியம் நீரே, படைப்பினில் அதிசய படைப்பும் நீரே. முடிவே இல்ல பயணமும் நீரே, முடிக்க முடியாத கதையும் நீரே. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே. கடைசி மனிதனுக்கும் உரிமை கிடைத்திட அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்னும் தாரக மந்திரம் சொன்னவர் நீரே. கடைசி மனிதனுக்கும் உரிமை கிடை
அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே, அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே, அரசியல் சட்டம் வகுத்து தந்தாயே. ஆடி வருது பகுஜனந்தான் கூடி வருது, யானை கூட்டம் பிள்ளைகி வருது பாரு, இந்த யானை கூட்டம் பிள்ளைகி வருது பாரு. கூட்டத்தில நீயும் வந்து சேரு, இந்த கூட்டத்தில நீயும் வந்து சேரு. ஆடி வருது ஆடி வருது ஆடி வருது பகுஜனந்தான் கூடி வருது, யானை கூட்டம் பிள்ளைகி வருது பாரு, இந்த யானை கூட்டம் பிள்ளைகி வருது பாரு. இந்த கூட்டத்தில நீயும் வந்து சேரு. இந்தியாவில் உள்ள தலித்துகளின் நிலையிடம் ஒப்பிட்டு ஒரு நூல் தமிழில் எழுதியுள்ளார். அத்தகைய பேராளுமையுடைய எழுத்தாளர் முத்துகிருஷ்ணனுக்கு டாக்டர் அம்பேத்கரின் தொகுப்பு நூலை போன்றவை அவரது எழுத்துப் பணிகளை கொண்டிருக்கிறது. MMT-யில் கௌரவ ஆலோசகராகவும் உறுப்பினராகவும் உள்ளார். அறம் நிறைந்த மருத்துவ பணியை ஆற்றுகின்ற தாங்கள் அத்தோடு சேர்ந்து தம்மத்தையும் பரப்புகின்ற வகையில் மருத்துவர்களையும் ஒருங்கிணைத்து அமைப்பை உருவாக்கியதோடு பௌத்த அறப்பணிகளையும் பரப்புரையும் செய்து வருகின்ற தமிழ் இலக்கியத்தில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல கல்லூரிகளில் இவரது பல கவிதைகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவரது கவிதைகள் குறித்து பல மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற்று இளம் முனைவர் பட்டாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகிலுள்ள லாலப்பேட்டை என்னும் கிராமத்தில் வசித்து வருகிறார். காவிரிப்பாக்கம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிகின்றார். ஜாதிக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காகவும் தொடர்ந்து எழுதியும் செயல்பட்டு வருபவர். பெண்ணிய செயல்பாட்டாளர், சமூக ஆர்வலர், தலித் பெண்ணிய செயல்பாடுகளில் தொடர்ந்து இயங்கி வருபவர். பெண்களுக்கான இயங்குவெளி என்பது சமூகத்தாலும் ஆண்களாலும் வரையறுத்து வைக்கப்பட்டிருப்பதையும், பெண்களின் உடல் என்பது ஆண்களின் அடக்குமுறைக்கும் பாலியல் அதிகாரத்திற்கும் களமாக இருப்பதையும் தன் படைப்புகள் மூலம் கேள்விக்கு உட்படுத்தி வருபவர். பெண்கள் தம் அதிகாரத்தை வென்றெடுக்க உளவியலை ஒரு கூறாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை உறக்கச் சொல்லி வருபவர். உழைப்பை சுரண்டுதல், பாலியல் வன்முறை, ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள், பாலின சமத்துவமின்மை எல்லாவற்றுக்கும் களமாக விளங்கும் பெண்ணுடன் விடுதலை பெறாமல் பெண் விடுதலை சாத்தியமில்லை, பெண் விடுதலை அடையாமல் தலித் விடுதலை சாத்தியமில்லை என்பதை தன் கவிதைகளின் அடிநாதமாக கொண்டிருக்கும் சுகிதராணிக்கு புதிய இயக்கம் DSP-யும் பெருமையுடன் அம்பேத்கர் பேரொளி விருதை வழங்குகிறது. விருதினை வழங்க வயதிலேயே பெரிய எதிர்பார்ப்புகளோடும் பல கனவுகளோடும் என்றாவது ஒரு நாள் நான் திரைப்பட இயக்குநராக ஆவேன் என்று சென்னைக்கு வந்தார். இயக்குனர் SD சபா மற்றும் எழில் ஆகியோர்களிடம் துணை இயக்குநராக பணிபுரிந்து வந்தார். 12 வருடங்களுக்கு பிறகு 2009 அவர் இயக்கிய முதல் திரைப்படம் வெண்ணிலா கபடி குழு மிகுந்த ஆரவாரத்தையும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் இத்தகைய தனது சொந்த அனுபவத்தில் இக்கதையை வெண்ணிலா கபடி குழு என்ற கதையை தனது சொந்த அனுபவத்திலிருந்தே உருவாக்கியுள்ளார். அவரது தந்தை ஒரு கபடி ஆட்டக்காரர் என்பதால் அவ்விளையாட்டில் ஆட்டக்காரர் அனுபவிக்கும் பிரச்சனைகள், வழிகளை திரையில் காட்ட வேண்டும் என்று விரும்பினார். அது மட்டுமல்லாமல் 2002 பாலிவுட்டில் லகான் திரைப்பட வெற்றி அவரை மேலும் ஊக்குவித்தது. அடுத்தடுத்து திரைப்பட உலகில் தனது மிகுந்த ஆளுமையால் அனைவரையும் கவர்ந்து கொண்டு வந்தார். 2009 நான் மகான் அல்ல என்ற தனது 2வது திரைப்படத்தையும், பாஸ்கர் சக்தி என்ற நாவலை மையப்படுத்தி அழகர் சாமியின் குதிரை என்ற தனது 3வது படத்தையும் இயக்கி 2011 உலக சினிமா வரிசையில் டோரண்டோ இன்டர்நேஷனல் பிலிம் திருவிழாவில் திரையிட்டார். 2013 ராஜபாட்டை மற்றும் ஆதலால் காதல் செய்வீர்,
போன்ற திரைப்படங்களையும் இயக்கினார். இப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் பெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து ஜீவா, பாயும் புலி, வில் அம்பு போன்ற படங்களும் இயக்கினார். இப்படங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற நோக்கில் பயணிக்கின்ற இவரது திரையுலக பயணம் 2016 மாவீரன் கிட்டு என்ற படத்தை இயக்கினார். மாவீரன் கிட்டு என்பவன் ஒரு மிகப்பெரிய போராளியாக அடையாளப்பட்டான். போராளி என்பவன் ஒரு தேச விடுதலைக்காக பாடுபடுகின்றவன் மட்டுமல்ல, ஒரு சமூக விடுதலைக்காக பாடுகின்ற எத்தனையோ மாவீரன் கிட்டு இந்தியாவில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த திரைப்படம் உலகிற்கு அறிவித்தது. வழங்க நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாரதி பிரபு அவர்கள். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும், இந்த ஆண்டுல தொடர்ந்து ஒரு 6 ஆண்டு காலமா இந்த சமூகத்தில் பணி செய்த பாபா சாஹிப் சார்ந்த ஒரு சிந்தனை உள்ள நபர்களை கொண்டு வந்து பாபா சாஹிபுடைய விருது துடி இயக்கத்து சார்பா ஆண்டுதோறும் நடந்துருக்குது. நாங்க பேசும்போது, நானும் பாரதி பிரபு பேசும்போது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் போது, அப்ப டிஸ்கஷன் நடக்கும் போது யாரெல்லாம் பாபா அம்பேத்கர் கருத்துக்களை உள்வாங்கினவங்க அவங்களாம் ஒரு டிஸ்கஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் இந்த விருந்து நடக்குது. ஐயா டாக்டர் ஜெயராம் அவர் யாரு அப்படிங்கும்போது, டாக்டர் புதுக்கோட்டையில் இருக்கிறாரு. ஒரு 50 டாக்டரோட குடும்பத்தோட 6 மாதத்துக்கு முன்னாக பௌத்தத்துக்கு தள்ளி இருக்கிறாரு. அவர் உடனே தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு அவரை தொடர்பு கொண்டு ஏப்ரல் 14 நீங்க வரவழைங்க பாரதின்னு அவரை வர வச்சுக்கிறார். அதே போல ஒரு தொலைக்காட்சியில பாபா சாஹிபுடைய சிந்தனை, அந்த சிந்தனையை பாபா சாஹிப் பத்தி ஷார்ட்டா நம்மளுடைய முத்துகிருஷ்ணன் அவர் பேசுந்த எல்லா மக்களும் ஏற்றுக்கிற மாதிரி. பாபா சாஹிப்னா ஒண்ணே கிடையாது, மனித நேயம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஒரு 10,000 பேர் போயிட்டு பாபா சாஹிப் போய் PhD படிச்சாலும் சரி, இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஒரு மனித நேயத்தை சொல்ற, மனித சமூகத்துக்கு ஒரு சமத்துவத்தை சொல்ற, ஒரு சகோதரத்தை சொல்ற ஒரு தேரியா தான் இருக்கும். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதனால அன்னைக்கு ஷார்ட்டா சொல்லும் போது, பாபா சாஹிப் சொல்லும் போது அது ரொம்ப கவர்ந்து பாபா சாஹிப் சார்ந்த ஒரு கருத்தா இருந்தது. அதுபோல இன்னைக்கு இருக்கக்கூடிய விருது வாங்கின எல்லாரும் ஐயா கிருஷ்ணதாஸ் காந்தி வந்து எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் விருது கொடுங்க அப்படின்னாரு. வரும்போது சொன்னாரு, லெவின் ப்ரொஃபசர் சேனல்ல பார்த்தவங்கள, டிவி சேனல்ல பார்த்து, விவாத மாநில பார்த்த பேச விட மாட்டாங்களே அப்படின்னு. எங்கன்னா வர்ணாசிரம் சிஸ்டத்தை பத்தி பேசினாலே பேச விட மாட்டாங்க. ஜாதியை பத்தி பேசினா பேச விடுவாங்க. உன் ஜாதியை பத்தி, பெருமையை பத்தி பேசினேன்னா, நான் வீர வன்னிய சத்திரிய சமூகத்தை சேர்ந்தா பேச விடுவாங்க. நான் தேவர் சமூகத்தை, கல்லர் சமூகத்தை விரும்பாண்டி ஏதாவது ஒண்ணு சொல்லி பெருமையை பத்தி பேசினா பேச விடுவாங்க. நான் ஒரு தலித் சமூகத்தை ஒரு பெருமையை பத்தி சொன்னா பேச விடுவாங்க. எந்த சமூகத்தை பெருமையை பேச சொன்னாலும் தொலைக்காட்சியில, பத்திரிகையில, பேட்டிகள் ஒண்ணு பக்கத்துல போட்டுருவாங்க. இந்த வர்ணாசிரமம், இந்த பிராமணிக்கல் சிஸ்டத்தை பற்றி பேசணும்னா கண்டிப்பா பேச விட மாட்டாங்க. இந்த வர்ணாசிரம் சிஸ்டம் என்ன, பிராமணிக்கல் சிஸ்டம் என்ன, இதை தொட்டாலே பேச விட மாட்டாங்க. அதான் லெனின் சொன்னார் ப்ரொஃபசர். அந்த வர்ணாசிரமம் சொன்னா எனக்கு பேச விட மாட்டான் அந்த பத்திரிகை, தொலைக்காட்சியார். அப்போ அந்த வர்ணாசிரம்னா என்ன அப்படின்னும் போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணன் சொன்னார், பாபா அம்பேத்கருடைய சித்தாந்தம், அதை நம்ம ஏத்துக்கணும். இப்ப பாரதி பிரபு பேசும்போது பிபியோட பேசினாப்பல, ஏன்னா ஒருத்தர் யாரும் வந்து ஏத்துக்காத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். பாபா சாஹிபோட சிந்தனைய பேசுறோம், ஒருத்தர் ஏத்துக்காத மாதிரி இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் போது, இன்னைக்கு பாபா அம்பேத்கர் எந்த மகாராஷ்டிரால பிறந்தாரோ அதே மகாராஷ்டிரால பூனேல RSS உருவாக்குன அம்பேத்கர் சொன்னா நாடு முழுக்க இருக்குது.
இப்ப நம்ம பார்க்கிற அம்பேத்கர்ஸ் எல்லாம் உண்மையான அம்பேத்கர்ஸ் கிடையாது. RSS உருவாக்குன அம்பேத்கரிசம் அதுதான் நாடு முழுக்க இருக்குது. அதனால்தான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் கிடையாது. எல்லாரையும் நீங்க போய் பாருங்க, யார் பார்த்தாலும் சரி, நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் சகோதரர், நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் தோழர், நம்மள ஒற்றுமையா இருக்கணும். இது ஒருத்தர் இல்ல, 100 பேர் கட்டால இதைதான் சொல்லுவாங்க, 1000 பேர் கட்டால தான் சொல்லுவாங்க, 10,000 லட்சம் பேர் கட்டாலும் சொல்லுவாங்க. ஏன் கரை வேஷ்டி கட்டுனுக்கிற, கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டுனுக்கிற அவங்க போய் கட்டாக்குற, நம்மளுக்குள்ள ஒற்றுமை வந்தது எல்லாம் தூக்கி போட்டு வந்துருவாங்க அப்படின்னு. அது எந்த கரை வேஷ்டி கட்டி இருந்தாலும் அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒற்றுமை ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனா ஒற்றுமை ஆகணுமான்னு பார்த்தோன்னா ஒரு கேள்விக்குரியதா இருக்குது. அது என்ன காரணம்? அவங்க கருத்தை அவங்க சிந்தனைகள் நம்ம வெளிப்படுத்துறோம். பாபா சாஹேபோட சிந்தனை என்ன, அவருடைய கருத்து என்ன, பாபா அம்பேத்கர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ஒற்றுமை ஆயிடும். நம்மளுக்குள்ள ஒரு சமத்துவம் ஏற்படும், நம்மளுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் ஏற்படும். யாரு நாட்டில் இருக்கிற எல்லா மனித சமூகத்துக்கும், ஏதோ ஒரு சேரி சமூகம் மட்டும் இல்ல, ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மட்டும், மனித சமூகமா இருக்க எல்லா மக்களும் ஒரு சமத்துவமா சகோதரத்துவமா உருவாயிடுவாங்க. நாட்டில் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு ஃபெட்டர்னிட்டி இருக்கும்ன்றதுக்காக தான் RSS திட்டமிட்டு பாபா அம்பேத்கர் சொல்றது கருத்து இருக்கும். அதனால இன்னைக்கு போயிட்டு நம்ம ஒரு பாபா அம்பேத்கர் சிலையை வைக்கிறோம்னு நினைச்சீங்க, ஆனா சிலை வச்சுட்டு வந்துட்டு மாலை போட்டு வந்தா சொன்னா அது பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த மக்கள் இருந்தாலும் சரி சிலையை தொட்டு பார்க்கணும். இது சிமெண்ட் சிலையா, நம்ம போய் வெண்கல சிலை வைக்கணும். ஏன்னா ஓட்டு உரிமைன்றது ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மட்டும் இல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய 86% மக்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தார் பாபா அம்பேத்கர். கல்வின்றது, வேலை வாய்ப்புன்றது இந்த மக்கள் மட்டும் கிடையாது. ரிசர்வேஷன் டேஷ்னா பாபா அம்பேத்கர், இதை தாண்டி யாருமே கிடையாது. அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த வாய்ப்பு கொடுத்தது பாபா அம்பேத்கர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கட்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கட்டும், ஷெட்யூல் காஸ்ட் மக்களா இருக்கட்டும், இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னா பாபா அம்பேத்கர் தாண்டி எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. இந்த வர்ணாசிரம் சிஸ்டத்துல என்ன சொல்லுது? சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன். இந்த வர்ணாசிரம் சிஸ்டம் தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், கால் தொடையில பிறந்தவன் வைசியன், கால் பாதத்துல பிறந்தவன் சூத்திரன். இதுதான் உண்மையான ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுன்றது இதுதான். சூத்திரன்ற மக்கள் யாரு? பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறோம். இந்த வர்ணாசிரம் சிஸ்டத்தை ஏத்துக்கின்றால முதலியாரா இந்த நெசவாளர் வேலை செய்யும், யாதவரா மாடு பார்த்து அது ஒரு கடவுளை கொடுக்குறோம், நாவிதரா நாவிதர் வேலை செய்யும், ஆச்சாரியா ஆச்சாரிய வேலை, ஒரு ஜாதிக்கு ஒரு தொழிலை கொடுத்துட்டு இது கடவுள் கொடுத்தாரு. பிரம்மா படிப்பு பிரம்மா கொடுத்தாரு, உனக்கு கல்வி கிடையாதுன்றாரு. அந்த வர்ணாசிரம் சிஸ்டம் மனு தர்மனை சொல்ல கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, அரசாட்சி செய்யக்கூடாது, இது கடவுள் படிப்புன்றார். வைசியனா இருக்கக்கூடிய நீ வியாபாரம் செய்யுங்க நாட்டுக்குன்றான், சத்திரியனா இருக்கக்கூடிய நீ நாட்டை ஆண்டுகன்றான். தலையில பிறந்த பிரம்மாவோட தலையில பிறந்த ராஜகுரு, ராஜாக்கள குரு, குரு நான் சொல்ற ராஜா கேட்டான். இதுதான் வர்ணாசிரம் சிஸ்டம், இதுதான் ஒரிஜினல் ரிசர்வேஷன்ன்றது, இதுதான் இடஒதுக்கீடுன்றது, இதுதான் இந்த மக்களுக்கு இதுதான் பாபா அம்பேத்கர். இந்த மக்கள் பூர்வீக இருக்க இந்த மக்கள் அன்னைக்கு உருவாக்கின பார்ப்பன சிஸ்டம், பிராமணிக சிஸ்டம், இது ஏத்துக்காத மக்கள் அன்டச்சபிள் ஆயிட்டாங்க. இதுதான் உண்மையான வரலாறு. அந்த காலகட்டத்திலேயே சொல்றாங்க, நீ பொய் சொல்றடா, இது கடவுள் படிப்பிட, இது உன்னுடைய படைப்பிடாது அப்படின்னு இது ஏத்துக்காதவங்க அன்டச்சபிள் ஆயிட்டாங்க. இதுதான் 3000 வருஷமா இருக்கக்கூடிய போர். இது ஏத்துக்காத மக்களுக்கும் இது ஏத்துக்கின மக்களுக்கும் இதை உருவாக்கின பிராமணர்களுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய போர் இதுதான். இதை எதிர்த்து போராடுறது தான் மகாத்மா பகவான் புத்தர், மகாத்மா பூலே, சத்ரபதி சாகு மகராஜ், நாராயணகுரு, தந்தை பெரியார், எல்லா நாட்டிலும் இதை எதிர்த்து போராடினவங்க தான். இந்த எதிர்த்து போராடாதவங்க தான் எல்லாமே. மகாத்மா காந்தியிலேருந்து சுபாஷ் சந்திர போஸ் இல்லை, திலகர்லேருந்து நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க மகாத்மா இதை எதிர்த்து போராடாதவங்க. இதை எதிர்த்து போராடினவங்க இந்த வரிசையில நம்ம எல்லாம் குருவா ஏற்றுனுக்கிறோம்.
அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பாபா சாஹிப் வந்து இன்னைக்கு ஒரு தோழர் வந்து சொன்னார், இன்னைக்கு பிஜேபி வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, சிலையை கவுறாங்க, நேற்று முந்தினா கொண்டாடிட்டு விடுங்க. இல்லை எப்படி கொண்டாட விடலாம், பெரியாருக்கு மாலை போட மாட்டாங்க ஆனா இவருக்கு விழா நடத்துறாங்களே அப்படின்னாரு. அது நிறைய 1 மணி நேரம் அவங்க கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இதனால தான் கொண்டாடுறாங்களான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாபா சாஹேப் வந்து இந்த வர்ணாசிரம சிஸ்டத்தை எடுத்தார். ஜாதியெல்லாம் ஏற்றெல்லாம் சண்டெல்லாம் போடல பாபா சாஹேப். பாபா சாஹேப் வந்து ஜாதி எடுத்து போரிட்டெல்லாம் இது கிடையாது. இந்த சிஸ்டம், இந்த வர்ணாசிரம் சிஸ்டத்தை 3000 வருஷமா கடல் பேர் சொல்லி இருக்கிறான். இதுக்குத்தான் அவர் அரசியல் ஈடுபட்டார். அவர் 45 ஆண்டு ஆளுநர் அரசியல்ல. முதல் சவுத்பரா கமிஷனர் வரும்போது ஆஜராகிறார், இன்னும் ஆஜராகிறார், மனு கொடுக்கிறார், அனைத்து மக்களுக்கும் ஓட்டுரிமை வேணுன்றார். ஓட்டுரிமை கேட்கும் போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரர் கேலி கிண்டல் பண்றான். பள்ளிக்கூட வாசலே பார்த்ததில்லை, போய் பாராளுமன்றத்தில் என்ன போய் பேச போறாங்கன்றாங்க. ஏன்னா பள்ளிக்கூட வாசல் என்றது யாருமே பார்த்ததில்ல. இன்னைக்கு ராமதாஸ் டாக்டரா இருக்கிறார், அவங்க அப்பா டாக்டரா பாட்டன் டாக்டர்னா கிடையாது. இந்த வர்ணாசிரம் சிஸ்டத்துல அவங்க டாக்டரா இருக்க முடியாது. டாக்டர் ஜெயராமன் இருக்கிறார், வீரபாண்டி ஐஏஎஸ் இருக்கிறார். முன்னாடி பாட்ட முப்பாட்ட வரலாறு பார்த்தா யாருமே கிடையாது. டாக்டர் சேதுராமன் யாரெல்லாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களா இருக்கக்கூடிய யாருக்கும் கிடையாது. பாட்ட முப்பாட்டெல்லாம் அறிவாளி படிப்பாளி கிடையாது. பள்ளிக்கூடத்தில் அனுமதி கிடையாது. அன்னைக்கு பிராமண ஒண்டி தான் படிக்கணும்னு அந்த வர்ணாசிரம் சிஸ்டம் சொல்லுது. அப்படியேப்பட்ட அன்னைக்கு காங்கிரஸ் கேலி கிண்டல் பண்றாங்க. பள்ளிக்கூட வாசலே பார்த்தா பாராளுமன்றத்தில் என்ன போய் பேச போறாங்க. கண்டன தெரிவிக்கிறோம், பத்திரிகையில செய்தி வருது. அதுக்கு பிறகு பாபா சாஹேப் 1919 30 அந்த ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல பாபா சாஹேப் பெற்று போயிடுறாரு. 31, 32, 35 அனைத்து மக்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்துறாரு. அனைத்து மக்கள் நாட்டில் இருக்கக்கூடிய 86% மக்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு உரிமை வாங்கி கொடுக்கிறாரு. இன்னைக்கு அன்புமணி ஹெல்த் மினிஸ்டரா இருக்கிறார், திமுக தலைவர் முதலமைச்சர் இருக்கிறார். யாரெல்லாம் பிசியா இருக்கக்கூடிய எம்பிசி லல்லு பிரசாத், முலாம் சிங் யாதவ் இருக்க யாரெல்லாம் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய எந்த எஸ்சி எஸ்டி மக்களா இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்களான்னா கிடையாது, வரலாறு கிடையாது. பாபா சாஹேப் உருவாக்கி 30, 31, 32 அனைத்து மக்களுக்கும் ஓட்டு உரிமை வாங்கி கொடுக்கிறார். காந்தி கூட விவாதத்தில் 31 சொல்றாரு, அது படிப்படியா கொண்டு போலான்றாரு. சொல்றாரு ஏதோ வரிசையில் வாக்கு பெட்டியில ஓட்டு போட்டு அதிகாரிகளை பார்த்துட்டு வர விஷயத்தை நான் சொல்ல. இந்த வாக்குச்சீட்டுன்றது அவன் உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதம்ன்றது. அவனோட கல்வி, பொருளாதார, கலாச்சார, பண்பாடு, மொழி, இனம் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதம்ன்றார். இந்த வாக்குச்சீட்டை வச்சுதான் நீ சமூகத்துல ஒரு படிச்சவன் படிக்காத மதிக்காத இருக்கான். ஆனா தேர்தல் நேரத்தில் படிச்சு வந்தானா படிக்காதனை பார்த்து கையெழுத்து கும்புறான். பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கிறான், ஒரு வறுமையில் இருக்கணும் பார்த்தா மதிக்க மாட்டான். ஆனா தேர்தல் நேரத்தில் எப்படியாப்பட்ட கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், அரசியல் அதிகாரம்னு அவனை பார்த்து கையெழுத்து கும்புறாங்க. எதனா இருக்கட்டும், இந்த வாக்குச்சீட்டு இல்லைன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு தொட்டா திட்டு பார்த்தா திட்டுன்னு சொல்ற சமூகத்தை பார்த்து நீ கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த வாக்குச்சீட்டு இருக்கிறதால தான் கும்பிட ஆரம்பிச்சோம். அப்படியாப்பட்ட ஒரு மதிப்பை பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்தார். அது போராட்டம் 19னா 30, 30, 35 ஆக்ட், இந்தியா ஆக்ட்ல 21 வயது வந்ததுக்கு அனைவருக்கும் ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்ப அந்த வர்ணாசிரம் சிஸ்டத்தை எழுதார். அதுக்குதான் அந்த அரசியல் ஏற்பட்ட வர்ணாசிரம் சிஸ்டம் தான் சொல்லுது. ராணி வயிற்றுல ராஜா பிறக்கணும்ன்றாங்க. நம்ம சினிமா படம் பார்க்கும் போதெல்லாம் பார்க்கிறோம், மன்னர் வராரு, மன்னர் கூட இளவரசன் வருவார், குட்டி இளவரசன். அந்த இளவரசன் இளவரச வயிற்றுல தான் பிறக்க முடியும். ஆனா இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் வாக்கு பெட்டியில ராஜா ராணி எல்லாம் பிறக்க வச்சார். அப்படியாப்பட்ட ராஜா ராணி தான் மோடியில இருந்து இந்திரா காந்தி அம்மால இருந்து எல்லாமே. இது மோடி கூட சொன்னார் பத்திரிகையில செய்தியில, பாபா சாஹேப் அம்பேத்கரால தான் நான் பிரதமர் ஆகணும்னு. இதை நம்ம ஆளுங்க விமர்சனமா பேசினாங்க. ஒருத்தர் அதை பாராட்டி கூட பேசணும், பரவாயில்ல பெருமையாக சொன்னார் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இது பெருமையா கிடையாது, விமர்சனமும் கிடையாது, ஒரு சாதாரண விஷயம். திருவள்ளூரால தான் நான் திருக்குறள் பட்சன்றது, அது எதனா விமர்சனம் பண்ணுங்களா என்ன, இல்ல பெருமையா எதனா பேசுவீங்களா, பத்திரிகையில போடுவீங்களா, ஒண்ணும் கிடையாது. அதே தான் அந்த வர்ணாசிரம சிஸ்டம் ராணி வயிற்றுல ராஜா பிறக்கணும்ன்றாங்க. பாபா சாஹேபோட சிஸ்டம் வாக்கு பெட்டியில தான் ராஜா ராணி பிறக்கணும். அந்த பெட்டியில பிறந்தது தான் ராஜா மோடி. அது ஒரு பெருமையான விஷயமே கிடையாது. போனா இந்திரா காந்தி அம்மா கூட சொன்னாங்க, நான் கும்புற கடவுளை கூட பிரதமராக.
பாபா சாஹேப் அம்பேத்கரால தான் நான் பிரதமர் ஆனேன் நான், இந்திரா காந்தி அம்மா. ஏன்னா வர்ணாசிரம சிஸ்டம்ன்றது பெண்களுடைய கட்டமைப்பு, அப்படியாப்பட்ட கட்டமைப்பு. அது பார்ப்பன பெண்களா இருக்கட்டும், அது சூத்திர பெண்களா இருக்கட்டும், அது ஷெட்யூல் காஸ்ட் பெண்களா இருக்கட்டும், பெண்களுடைய கட்டமைப்புன்றது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. அப்படியாப்பட்ட கட்டமைப்பு அந்த சிஸ்டத்தை மாத்திர பாபா சாஹேப் 45 ஆண்டுகால அரசியல்ல ஓட்டு உரிமை வாங்கி கொடுக்கிறார். கல்வி வேலை வாய்ப்பு 43 கிடைக்குது ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு. 48 தான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஒரு பேக்வர்டு கிளாஸ் ஒரு சமூகத்தை போராடி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எழுதுறாரு. ஏன் அந்த மக்கள் பின்னாடி கிடைக்குதுன்னும் போது அன்னைக்கு காந்தி பின்னாடி போயிட்டாங்க அந்த மக்கள். நம்மளா இந்துக்கள் சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. நம்மளா இந்துக்கள் சொல்லிட்டு அந்த மக்களோட பிரதிநிதியா இருந்தாரு. காந்தி 48 இறந்த பிறகுதான் அந்த மக்கள் பாபா சாஹேப் பின்னாடி வராங்க. பாபா சாஹேப் பின்னாடி வந்த பிறகுதான் ஆர்டிகல் 340 பேக்வர்டு கிளாஸ்ன்றார். அது முன்னாடி கேஸ்ட் உண்டு, ஜாதி இந்துக்கள் பேக்வர்டு கிளாஸ் என்ற அந்த சரத்தை கொண்டு வர, அதுக்கு எதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டு இந்து கோர்பில் பெண்களுக்கான விஷயத்தை நேரு எல்லாத்தையும் ஒத்துக்கினாரு, ஆதரிச்சாரு. ஆனா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு போது நேரு எதிர்க்கிறார். அந்த எதிர்ப்பு மத்தியிலும் கடுமையா சொல்றாரு, என் மக்களோட 20 ஆண்டு அந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, என் மக்களோட அந்த மக்கள் 20 ஆண்டு பின்தங்கி இருக்கிறாங்க. நான் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் வந்து பேக்வர்டு கிளாஸ் ஃபெடரேஷன் அறிவிச்சிருவேன். நான் அப்படியாப்பட்ட அந்த மக்கள் என் மக்களோட அக்கறை விட அந்த மக்களோட அக்கறை இருக்குதுன்றார். சொல்லி பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேக்வர்டு கிளாஸ் ஆர்டிகல் 340, 341, 342 இன்னைக்கு அரசியல் சட்டம் மூலியமா அங்கீகாரம் கொடுத்தாச்சு. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம். ராஜினாமா பண்ணாரு. எதுக்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் ராஜினாமா பண்ணார்? இந்து கோட் பில். இந்து கோட் பில் என்ன? இந்து திருத்த மசோதா. இந்து மதத்தை திருத்தம் கொண்டு வந்து சட்டத்தில் கொண்டு நடைமுறைக்கு வரல. எல்லா பெண்களுக்கான நடைமுறைக்கு வரல. பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மைனாரிட்டி 6 காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு வர்றார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்னைக்கு பாபா சாஹேப் இல்லைன்னா யாருமே இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குன்றது எதுவும் கிடையாது, அடையலாம். அப்படியாப்பட்ட பாபா சாஹேப் வந்து இன்னைக்கு செருப்பு மேல போடுறாங்கன்னா நம்ம ஏத்துனுக்கிற அம்பேத்கர் அரசுங்கிறோம், RSS அம்பேத்கர் அரசு தான் ஏத்துனுக்கிறோம். உண்மையான அம்பேத்கர் அரசை நம்ம இன்னும் ஏத்துக்கவே இல்லை. இதனால்தான் நாட்டில் பிரச்சனையே அதுதான். சாதாரண ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், அந்த விஷயம் கூட யாருன்னா புரியுத எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரீச் ஆகிருக்குதுன்னு பாருங்க. ஒரு 2 மாசம் இந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மறைந்த உடனே நீங்க பாத்தீங்க, தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்க, என்னென்ன நடக்குது எல்லா கூத்து நீங்க பார்த்தீங்க. இந்த கூத்து மத்தியில சட்டமன்றம் கூடுது. சபாநாயகர் என்ன பண்ணாங்கன்றது நீங்க பாத்தீங்க. அந்த சபாநாயகர் பேட்டி கொடுக்கிறார், நான் அரசியலமைப்பு சட்ட விதிப்படி தான் நடக்கிறேன், அரசியலமைப்பு சட்ட விதிப்படி தான் நடந்தேன், ஓட்டு எண்ணிக்கை நடத்தினேன், என்ன திமுக காரங்க அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, இருந்தாலும் என்னோட வருத்தமா தெரிவிக்கிறேன் அப்படின்னார். அரசியல் சட்ட விதிப்படித்தான் நான் ஓட்டு எண்ணிக்கை நடத்தினேன்றார். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் போறாரு, போயிட்டு சபாநாயகர் ஜனாதிபதியை சந்திக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டார் சபாநாயகர் என்றார். சுப்பிரமணிய சாமி போறார் கவர்னர், கான்ஸ்டிடியூஷன் வயலேட் பண்ண அவ்வளவுதான், அது கவர்னர் பண்ண மாட்டாரு, பண்ணாருன்னா கண்டிப்பா அவர் மேலே வழக்கு தொடர்ந்தார். கவர்னர் வந்தார், நான் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்தாங்க, அவர் ஒப்புதல் கொடுத்தார். ஒப்புதல் கொடுத்தோன்னா முதலமைச்சராக கூடிய எடப்பாடியிலிருந்து அவர் கூட சகாக்கள் இருந்து மந்திரி சபையில் சத்தியபிரமணம் பண்றான், ஓட்டு எடுக்க எது மேலே கான்ஸ்டிடியூஷன் மேல சத்தியபிரமணம் பண்றான். எல்லாமே சுத்தி முத்தி பார்த்தோன்னா அதுதான். இப்போ அதுல என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. இப்போ இதுதான் நாட்டில் பிரச்சனை. இப்போ எடப்பாடிக்கும் தெரியாது, ஓபிஎஸ்க்கு தெரியாது, நாட்டாண்டவங்க யாருக்கும் தெரியாது, இப்போ இருக்கிற மந்திரிக்க கூட தெரியாது. இப்போ பாட புத்தகத்துலாம் இருக்குதா மாணவர் மக்கள் எதுவும் கிடையாது. இப்போ அதுல கான்ஸ்டிடியூஷன்ல அரசியல் இருக்குது. இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வேண்டிய அதிகாரம் எங்க இருக்குதுன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்குது. பாராளுமன்றத்துக்கு வேண்டிய அதிகாரம் எங்கன்னா அதுதான் இருக்குது. நீதிமன்றத்துக்கு வேண்டிய அதிகாரம் எங்கன்னா அதுதான் இருக்குது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் எங்கன்னா அதுல தான் இருக்குது. இன்னைக்கு அதுல என்ன இருக்குது? நாட்டில் கூட 130 கோடி மக்களுடைய தலையெழுத்து அதுல தான் இருக்குது. ஆனா அதுல என்ன இருக்குது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியல. அதை தெரிஞ்சாதான் கண்டிப்பா பாபா சாஹேப் பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அது தெரியாத அளவுக்கு இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைப்படுத்தல. பாபா சாஹேப் 45 ஆண்டுகள்ல ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி நேருக்கிட்ட பிரசன்ட் பண்றாரு. பிரசன்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு? 20 ஆண்டுல இந்த சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்துருங்கன்றார். நேரு சொல்றாரு 5 ஆண்டுல கொண்டு வந்தாரு. இல்ல 20 ஆண்டு டைம் எடுத்துங்க.
நாட்டில் வறுமை ஒஞ்சிரும், ஜாதி ஒஞ்சிரும், சமத்துவம் ஏற்படும், சகோதரத்துவம் ஏற்படும். 20 ஆண்டு டைம் எடுத்துக்கினார். இன்னைக்கு 67 ஆண்டாவது கான்ஸ்டியூஷன் வந்து அதுல என்ன இருக்குதுன்னு மக்களுக்கும் தெரியல, ஆட்சியாளருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. இப்ப ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் இருந்து எல்லாமே என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா, பாப்பா உருவாக்குன அந்த பிராமணிக்கல் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. பாபா சாஹேப் இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதால தான் இன்னைக்கு பாபா சாஹேப் பத்தி சிந்தனை எதுவுமே தெரியல. அது தெரிஞ்சாலே போதும், பாபா சாஹேபோட சிந்தனை தெரிஞ்சாலே போதும், ஜாதி பிரச்சனையே ஏற்படாதுங்க. இதுல தான் நம்ம திராவிட கட்சி கூட எதுக்கு நம்ம வந்து பேச வேண்டிய குறை சொல்ல வேண்டியதுன்னா, 67 இருந்து ஆட்சிக்கு வந்தாங்க, 50 வருஷம் ஆயிடுச்சு. நீ திமுக கட்சியில பார்த்தா வன்னியர் இருக்கிறாங்க, திமுக கட்சியில பார்த்தோன்னா தலித் இருக்கிறாங்க, திமுக கட்சியில பார்த்தோன்னா தேவருங்க இருக்கிறாங்க, திமுக கட்சியில பார்த்தோன்னா கவுண்டருங்க இருக்கிறாங்க. அப்ப திமுக திராவிட கொள்கைன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்ப எல்லாருக்கும் ஒண்ணு போது அவங்களுக்குள்ள ஏன் சகோதரத்தை உருவாக்கல? 50 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல அவங்களுக்குள்ள ஏன் சகோதரத்தை உருவாக்கல? ஒரே கொள்கை தானே. இன்னும் ஜாதி வளர்ந்துதான் இருக்குது. பாரதி பிரபு சொன்னாரு, கொலைகள் நடந்தது. இது முன்னாடில இருந்து பார்த்தோம், 67 இருந்து 68 இருந்து கீழ்வன்மணில இருந்து பார்த்தோன்னா எண்ணிக்கை பார்த்தோன்னா இங்கே இருந்தது. இன்னும் இருக்க ஆட்சி அதிகாரம் ஒரு அதை வந்து ஒரு சகோதரத்துவ சமத்துவத்தை உருவாக்கல. அதனால தான் திராவிட அரசியல் கூட நம்ம விமர்சனம் செய்யணும் சாதாரணம் கிடையாது. ஏதோ நம்மளுக்கு சீட்டு கொடுக்கணுன்றதுக்காக விமர்சனம் கிடையாது, நம்ம எம்பி சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி விமர்சனம் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி உங்களுடைய கொள்கை இந்த மனித சமூகத்தை எப்படி இருக்குது, ஒரு சமத்துவமா வாழ வச்ச ஒரு சகோதரமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு தான் அதிகாரம் என்னன்னா பாபா சாஹேப் இன்னும் இன்னைக்கு 45 ஆண்டுகள அரசியல்ல ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி, ஈக்குவாலிட்டி சிஸ்டம், ஃபெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கி கொடுத்துற இதை நடைமுறைப்பட்டு போகணுன்ற. எங்க போனோம்? மோடி உட்காந்துக்கிற இடத்துக்கு நம்ம போனோம், அவ்வளவுதான். இது நடைமுறைப்பட்டோம்னா அதுதான். இன்னைக்கு அதிகாரம் இருக்குதுங்க அவங்ககிட்ட, பிராமணிக்கள் இந்துத்துவ அதிகாரம் இருக்குதாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்ச பிறகு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் மாற்றிய தீர்வுன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. செல்லாதுன்னு அறிவிச்சுன்னா அவர்கிட்ட செல்லாதான் இருக்கும். இனி நாட்டில் அது போல எல்லாத்தையும் உருவாக்க போறான். குலத்தொழில், கல்வியிலிருந்து எல்லா முறையும் வரப்போகுது, படிப்படியா ஒன்னொன்னா வரப்போகுது. இப்பதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாச்சு. இன்னும் நான் படிக்காதவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், படிக்காதவங்களை அது வர்ணாசிரம் சிஸ்டத்தை கொண்டு வந்துக்கிறான். ஒரு காலத்துல எப்படி ஜாதி வச்சு தொழில் கொடுத்தானா, இப்ப அது போல ஸ்கில் டெவலப்மெண்ட்னா எலக்ட்ரிக்கல், கொத்தனார், பிளம்பர், டிரைவர், இதுக்கெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லி 8th டிஸ்குவாலிஃபைட் அவர்களுக்கு அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. 8th யார் பாஸ் ஆகாத இருக்கிறா? எங்க பாஸ் ஆகுது? எந்த பள்ளிக்கூடத்தில் பாஸ் ஆகாத இருக்கிறாங்க? 8th அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா. அது என்னன்னா ஆல் பாஸ், 8வது ஆல் பாஸ். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் படிக்கிறா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் படிக்கிறா? பெரும்பான்மையா இருக்கக்கூடிய செல்லுகாசு மக்களா இருக்கக்கூடிய எம்பிசி மக்கள் தான் படிக்கிறான். அப்ப 8th முடிஞ்சோன்னா அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் படி நம்ம குலத்தொழில் வர வேண்டியதா. ஒரு திட்டத்தை அந்த அதிகாரம் இருக்கிறதால அவன் செய்யறான். நம்மளால எதுவுமே செய்யணும். என்னன்னா அதிகாரமே இல்லை. நம்மளுடைய வரலாறு பாரதி சொல்ற மாதிரி பகவான் புத்தர்ல இருந்து இல்லை, வள்ளுவர்ல இருந்து இல்லை, வைத்தியத்துல அகத்தியர்ல இருந்து, வானசாஸ்திரம் சொல்லுங்கள, இலக்கியம், தமிழ், அரசியல், பத்திரிகை பத்தின வரலாறு பத்தின இந்த சமூகத்துடைய வரலாறு எதுவுமே கிடையாது. 3000 வருஷமா எல்லாத்தையும் நம்ம தங்க உருவாக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஜீரோவா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜீரோவா இருக்கோம். தேர்தல்லாம் முடிஞ்சோன்னா பாக்குறோம், என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஜீரோ தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம எதுவுமே நம்ம பாபா சாஹேப் சாந்தி எதுவுமே செயல்பாடு எந்த கருத்து எதுவும் இல்லாத ஜீரோவா இருக்கும். நம்ம போய் மற்றவங்கிட்ட நிற்கும் போது அவன் கொள்கையை நம்ம ஏற்றுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கொள்கை எதுவும் இல்லை, நம்மளுக்குன்னு அரசு எதுவுமே இல்லை. ஒருத்தர்கிட்ட நிற்கும் போது அவன் கொள்கை நம்ம ஏற்றுக்கிறதால தான் நம்ம ஜீரோவா இருக்கிறோம். நம்ம கொள்கை பிரகாரம் நடந்த எதிர்காலத்தை பத்தி நினைச்சோம்னா போதுங்க. நீ எதிர்காலமே இல்லை நம்மளுக்கு, நம்மளுக்குன்னு ஒரு இலக்கே கிடையாது. இன்னைக்கு RSS 25 ஆண்டுக்கு வேலை திட்டத்தை செய்யறோம், 50 ஆண்டுக்கு வேலை திட்டத்துக்கு 50 ஆண்டு 25 ஆண்டுக்கு வேலை திட்டத்துக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு இலக்கிய இல்லாத இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன அதுதான் பார்க்கணும். 10 ஆண்டு கழிச்சு என்ன ஆகுது, 20 ஆண்டு கழிச்சு என்ன ஆகுது, 30 ஆண்டு கழிச்சு இந்த பேனா நம்ம கையில இருக்குமான்னா சந்தேகம் தான். இன்னும் 30 ஆண்டு கழிச்சு இந்த பேனா நம்ம கையில இருக்குமானா சந்தேகம் தான். இந்த பட்ட படிப்பு அரசாங்கம் இருக்குதெல்லாம் சந்தேகம் தான் இனிமேல். அதனால இதுக்கு தேவை நம்மளுக்கு அரசியல் தேவை தவிர
இந்த ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு MP அது கிடையாது. இந்த பாபா சாஹிப் உருவாக்கணும், இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கணும். இந்த சிஸ்டம் நடைமுறைப்படுத்தினாலே போதும் என் நாட்டில் சமத்துவ சகோதரத்தை உருவாகும். ஆனால் இந்த அளவுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சித்தாந்தம் இது மட்டும் தான் நம்ம ஒருங்கிணைக்கும். வேற எதுவும் ஒருங்கிணைக்க சமுதாயத்தில் பாபா சாஹிப் தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒற்றுமையாயிடும். நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது ஒரு செருப்பு தைக்கிற தெருவில் உட்காந்து செருப்பு தைக்கிறார் ஒரு சகோதரர். அவர் விட்ட ஷூ கொடுத்தாரு ஆப்ஷன் பாலிஷ் பண்ணும்போது 1/2 மணி நேரம் கேன்வாஸ் பண்றாங்க. என்ன 1/2 மணி நேரம் கேன்வாஸ் பண்றாப்புல 1/2 மணி நேரம்ன்றது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட பேசி என்ன சொன்னாரு அப்படின்னா அவர் தமிழ்ல என்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டு மறுநாள் தேசிய தலைவர் பேசுறாரு. பேசும்போது பாக்குறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ரோட்ல உட்கார்ந்து செருப்பு ஷூ பாலிஷ் பட்ட அவர் என்ன சொன்னாரு அதுதான் அவங்க சொன்னாங்க, தேசிய தலைவர் அதுதான் சொன்னாங்கன்றான். அப்போ ஒத்த கருத்து உருவாச்சு. அந்த ஒத்த கருத்து இருந்ததால் தான் அங்க ஒரு மாற்றம். இன்னைக்கு நம்ம வருவோமா ஆச்சரியத்தை கைப்பற்றோம் அந்த எண்ணமே வந்தது நம்மளுக்கு. இன்னைக்கு 22.2% ஓட்டுலாம் வாங்கியிருக்காங்க, 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவ்வளவு திருடியும் இவ்வளவு டேம்பர் பண்ணி 15% திருடிங்க வர நம்ம அன்னைக்கு சொல்ற நம்பிக்கை இல்லை யாருக்கும். அன்னைக்கே அது வெளிப்பட்டமும் நம்பிக்கை இல்லை. இப்ப 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் அனைத்து கட்சிகளும் அதை நம்பி 16 கட்சியும் சேர்ந்து இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல போய் மனு கொடுக்குறாங்க. என்னடானா இயந்திர மந்திரம் தந்திரத்தெல்லாம் தாண்டி இப்ப இயந்திரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இயந்திரத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்து மூலியமா நீங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாச்சு. ஆனா மந்திர தந்திரம் சொல்லியாச்சு. மந்திர தந்திரத்தால எல்லாம் இந்த மைண்டை கரெக்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த சமூகத்தை இப்ப தெளிவாக எல்லாமே இவ்வளவு தெளிவாகி எல்லாம் உட்கார்ந்தாச்சு. அதனால இவங்ககிட்ட என்ன பண்றதுன்னா என்ன இருக்குது அதை பண்றான். அதனால இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சி தந்திரத்தெல்லாம் முறியடிக்கணும்னா கண்டிப்பா நம்ம பாபா சாஹிப்போட சிந்தனை ஒத்த கருத்து ஆனாதான் நம்ம வெற்றி பெறும் சொல்லி இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த புதிய கருத்து பாரதி பிரபுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜெய்ஹிந்த்.